வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளி: தேவையின் இலக்கு அறியாத மனிதர்கள். தேவையின் இலக்கு, அதாவது இலக்கு என்பது ஒரு அளவீடு. இப்போ மனிதனுடைய தேவைகள் என்று எடுத்துக்கொண்டால் எந்த தேவையை நாம் இங்கு சிந்திக்கின்றோம், அதில் இலக்கு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால், மனிதனுடைய தேவைகள் 3 வகையான தேவைகள் இருக்கிறது. ஒன்று உடலின் தேவை என்று சொல்லலாம், இன்னொன்று மனதின் தேவை என்று சொல்லலாம், மூன்றாவது உயிரின் தேவை என்று சொல்லலாம். உயிரின் தேவை என்று சொல்லும்போது இது நோக்கம் என்று மாறிவிடும். உயிரின் நோக்கம் என்பதாக அது மாறிவிடும். சரி, இப்போ அந்த உயிரின் தேவை என்று சொன்னால் அதனுடைய இலக்கு என்ன என்று சொன்னால், அது இறை உணர்வு பெறுதல் என்பதுதான் அந்த உயிரின் தேவையினால் இருக்கக்கூடிய இலக்கு. சரி, மனதின் தேவை, அதில் ஏதாவது இலக்கு இருக்கிறதா என்று சொன்னால், மனதின் தேவை என்பதில் இலக்கு எதுவும் இல்லை. என்ன என்று சொன்னால், அது இயற்கையை ரசித்தல், அவ்வளவுதானே. இயற்கையை ரசித்தல் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது இலக்கு நாம் நிர்ணயம் செய்ய முடியுமா என்றால் அப்படி இல்லை. ஏனென்று சொன்னால் இயற்கை மாறிக்கொண்டே இருக்கும், ரசித்து கொண்டே இருக்கலாம். அதாவது ஒரு செடிகளாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை பார்க்கிறோம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடிகளாக மாறிவிடுகிறது, மரங்களாக மாறிவிடுகிறது. அந்த மரங்கள் ஒரு காலத்தில் பூத்து குலுங்குகிறது, ஒரு காலத்தில் காய்த்து குலுங்குகிறது. இப்படி பல்வேறு வகையில் அவை மாறிக்கொண்டே இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடுவது ஒரு காலம், அவை தளிர்ப்பது ஒரு காலம். இப்படி இயற்கையினுடைய அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அது ரசித்துக்கொண்டே இருக்கலாம். அதற்கு இலக்கு என்பது இல்லை. இப்ப தேவையில் இலக்கு என்பது எங்கு இருக்கிறது என்று பார்த்தால், இந்த உடலின் தேவை என்று சொல்கிறோமே, அங்குதான் இலக்கு என்பது இருக்கிறது. இப்பொழுது இந்த உடலின் தேவைக்காகத்தான் மனிதன் பொருள் ஈட்டுவது என்ற ஒரு வேலையை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் உடலின் தேவை என்ன என்று அதை உணரவில்லை. அப்ப தேவையின் இலக்கு என்று சொன்னால், இன்றைக்கு உடலின் தேவை என்பதற்கான இலக்கு என்ன என்று சொன்னால், தேவைகள் நிறைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான் இலக்கு. ஆனால் அவ்வப்போது தேவை நிறைவு செய்து கொண்டு அப்படியே வாழ வேண்டும் என்று சொன்னால் அது ஐந்தறிவு ஜீவனுடைய வாழ்க்கை போல் ஆகிவிடும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை சமுதாயம் சார்ந்த வாழ்க்கை, விலங்குகளுடைய வாழ்க்கை மாதிரி இல்லை. உணவுப் பொருட்களை என்ன செய்கிறார், சேமித்து வைத்து அதை காலத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறன் மனிதனிடம் இருக்கிறது. அதனால் அவ்வப்போது அன்றைய தேவையை பொறுத்தளவில் இலக்கு என்று நிர்ணயம் செய்வது இல்லை. அப்போ ஒரு காலத்துக்கும் அதை இலக்கு வைத்து அதை தேடி, அதாவது அதை எப்படி வைத்துக் கொள்கிறான், பண்படுத்தி வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை மனிதனிடம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த உணவு என்பதற்கு அப்படி சிந்திக்கிறோம். உடை என்பது மனிதன் உற்பத்தி செய்கிறான், விதவிதமாக உற்பத்தி செய்கிறான், விதவிதமாக பயன்படுத்துகிறான். அதே போல இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய இந்த தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்பதை உடையாகவும் இருப்பிடமாகவும் அவன் அதை
உற்பத்தி செய்யும் பொழுது வீடுகள் கட்டிக்கொள்கிறான், பலவிதமான வீடுகளை கட்டிக்கொள்கிறான். இதுவெல்லாம் ஐந்தறிவு ஜீவனில் இல்லை. அப்படி வரும்பொழுதுதான் இங்கு அதில் ஒரு இலக்கு என்பது நிர்ணயம் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அந்த இலக்கு என்பது நாம் பூர்த்தியாகிவிட்டாலும் அந்த இலக்கை அடைகிறோமே, அது நாம எந்த இலக்கையும் அடைய முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயத்தின் உழைப்பை நாம் நிராகரித்து நாம் எந்த இலக்கையும் அடைய முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் அடையக்கூடிய இலக்குகள் முழுவதும் இந்த சமுதாயத்தின் உழைப்பை பெற்றுத்தான் நாம் என்ன செய்கிறோம், அதை அடைகிறோம். அப்போ நமக்கு சமுதாய கடமை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இலக்கினை அடைந்தாலும் அவன் உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் அதாவது எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த சமுதாய கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்பது ஒன்றாகவும், நமது கர்மவினையை போக்கிக் கொள்வதற்காக புண்ணியம் என்ற ஈகை, தொண்டு, சேவை என்பதை செய்ய வேண்டும் என்பதாகவும் இருக்கிறது. அப்போ இப்போ எப்போ அந்த இலக்கு நிர்ணயமாகிறது, அதன் பிறகுதான் அந்த தொண்டு செய்தல், ஈகை செய்தல் என்பது அவனிடம் தொடங்குகிறது. இப்போ என்ன சொல்லுவாங்க, தனக்கு மீறித்தான் தானம் தர்மம் என்று ஒரு பழமொழி சொல்வதை கேட்டிருக்கிறோம். அப்போ இவனுடைய இலக்கு நிர்ணயம் செய்துவிட்டால் அதன் பிறகுதான் அவன் ஈகை தொண்டு என்பதற்கு வருவான். அதைத்தான் நமது முன்னோர்கள் எல்லாம் அதற்கு ஒரு காலத்தையே நிர்ணயம் செய்தார்கள். வானப்பிரஸ்தம் என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தது. ஆனால் இன்று இலக்கு என்பதை எப்படி மனிதன் பார்க்கிறான் என்று சொன்னால், ஒரு நிலையில் இவன் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இவன் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கை நிர்ணயம் செய்கிறான். தேவை என்று ஒரு வீடு கட்ட வேண்டும், இந்த அளவுக்கு உடைகள் இருக்க வேண்டும், உணவு எந்த அளவுக்கு நாம் வைத்துக்கொள்ள வேண்டும், நம் வருங்காலத்தில் வயதான காலத்தில் நமக்கு உணவு, உடை இவற்றிற்காக நாம் ஒரு பொருள் அதை சேமித்து வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் இலக்கு நிர்ணயம் செய்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து அந்த இலக்கை அடைந்த பின் அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், அப்பொழுது அவன் இருக்கும் நிலை வேறாக இருக்கிறது. அப்போ அவன் நிலை மாறிவிடுகிறது. அப்போ அந்த இடத்திலிருந்து அவன் இன்னொரு இலக்கை நிர்ணயம் செய்கிறான். அப்போ ஏற்கனவே இருந்த அந்த இடத்திலிருந்து ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து அடைந்து விட்டோமே என்ற திருப்தி இங்கு வருகிறதா, நிறைவு வருகிறதா என்று சொன்னால் மனித மனதில் அந்த நிறைவு என்பது வருவதில்லை. ஆம், இலக்கை அடைந்து விட்டோம் என்ற ஒரு திருப்தி ஒரு சில நாட்கள் இருக்கிறது. ஆனால் அவன் அந்த நிலையிலிருந்து அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்கிறான். இது எப்படி நிர்ணயம் செய்கிறான்? ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை வைத்து இவன் இலக்கினை நிர்ணயம் செய்து கொண்டே செல்கிறான். அப்படி சென்றால் இந்த உலகில் முதல் பணக்காரர் என்பவர் தான் அவனுடைய இலக்கினுடைய கடைசி ஆளாக இருப்பார். அப்படித்தான் சென்று கொண்டே இருக்கிறான். அப்படி சென்று கொண்டே இருந்தால் இலக்கு நிறைவேறுமா என்றால் நிறைவேறாது. அதற்குள் நமது காலம் முடிந்துவிடும், மடிந்து விடுகிறான், மரணித்து விடுகிறான். அப்போ ஒரு இலக்கை அடைந்த பிறகு அதன் பிறகு அப்போ உடலின் தேவைக்கான இலக்கை அடைந்த பிறகு அப்போ தான் என்ன பண்ண முடியுமே, மனதின் தேவையை என்ன செய்ய முடியும், நிறைவு செய்ய முடியும். அப்போ ஒரு இலக்கினை அடைந்து விட்டான். அதன் பிறகு இந்த இயற்கையை ரசிக்கலாம் என்று இந்த உலகை சுற்றி இந்த இயற்கையை ரசிக்கலாம் என்று செலவு செய்கிறானா என்று சொன்னால் இல்லை. அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்துவிட்டு இவன் எதையும் அனுபவிக்காமலேயே இருந்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் இன்றைய சிந்தனையிலேயே மனிதர்கள் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிகழ்காலத்தில் வாழ்வதே இல்லை என்று அங்கு சொல்லப்பட்டிருந்தது. நிகழ்காலத்தில் வாழ்வது என்று சொன்னால் அங்கு ரசித்தல் என்ற ஒரு தன்மை வரும். அது நிகழ்காலத்தில் வாழக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த ஒரு நிலைக்கு அவன் செல்வதே இல்லை. சரி, இப்போ இந்த இடத்திலே நாம் இலக்கு நிர்ணயம் செய்து விட்டாலும் அடைந்து விட்டாலும்
நமது உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்கிறோம். அது எதற்கு என்று சொன்னால், நாம் இந்த இலக்கு என்பதை சமுதாய மக்களின் உழைப்பால் அதை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதனால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்து உடலின் திறனையும் அறிவின் திறனையும் ஈகை, தொண்டு, சேவை என்ற அடிப்படையில் செய்து நமது கர்ம வினைகளை எல்லாம் கழித்தோம் என்று சொன்னால்தான் அந்த உயிரின் தேவை என்பதனுடைய அதனுடைய இலக்கு இருக்கிறது அல்லவா, அதை நாம் பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், தேவைகளின் இலக்கு என்பது நம்முடைய தேவைகளின் இலக்கு என்பது மட்டும்தான் இருக்க வேண்டும். அதன் பிறகு எப்படி இருக்கலாம் என்று சொன்னால், நமது குழந்தைகள் உடலாலும் அறிவாலும் பொருளீட்டக்கூடிய அளவுக்கு வளர்வது வரை அதற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதன் பிறகு குழந்தைகள் அவரவருடைய உடலின் திறன், அறிவின் திறனை கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. என்ன செய்கிறான்? தனது இலக்கு நிர்ணயமான பிறகு நமது குழந்தைகளினுடைய இலக்கை இவனே என்ன செய்கிறான்? அதை நிர்ணயம் செய்கிறான். அதற்காக உழைக்கிறான், தேடிக்கொண்டிருக்கிறான், பேரனுக்காக தேடிக்கொண்டிருக்கிறான். இப்படியே தேடி 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 காலம் சென்று விட்டது. இவன் இலக்கினை அடைந்து எவ்வளவு பொருள் ஈட்டினானோ அதை அனுபவமே செய்வதில்லை என்று ஆகிவிட்டது. இப்பொழுது செய்வோம், இப்பொழுது அனுபவம் செய்வோம், இப்பொழுது ரசித்தல் என்பதற்கு வருவோம், இப்பொழுது தொண்டுக்கு வருவோம் என்று இவன் வயதை தள்ளிக்கொண்டே வருகிறான். அதற்குள் மரணம் வந்து விட்டது. நான் கூட அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஒருவர் ஒரு வீட்டில் முன்னாடி பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறார். 4ஆம் நம்பர் வீடுன்னு வச்சுக்குவோம். 10ஆம் நம்பர் வீட்டில் இன்னைக்கு அங்கே இருக்கிறவரை அழைத்து செல்வதற்காக எமன் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு டியூ டேட்டு, அதுக்காக வர்றார். அந்த 4ஆம் நம்பர் வீட்டு வழியாக போகிறார். போகும்போது என்ன சொல்கிறாரு, இந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறவரை பார்த்து, இன்னும் 3 மாதங்கள் தான் உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய உங்களுக்கு காலம் வந்து விட்டது, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, அதனால் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பேப்பர் படிக்கிறவர் என்ன ஆவார்? இன்னும் 3 மாதத்தில் நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள், ரெடியாக இருங்கன்னு எமன் சொல்கிறார். அப்போ இவர் பின்னாடியே ஓடுறார். என்னையா சார் 3 மாதம் தான் இருக்கா? ஆமாம், 3 மாதத்தில் உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்றார் அவர். இவர் என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளவு நாளாக பொருள் ஈட்டிக்கொண்டு சம்பாதித்து கொண்டே இருந்தேன், எதையுமே நான் அனுபவிக்கவே இல்லையே, இந்த 3 மாதத்தில் நான் எப்படி அனுபவிக்கிறது? அந்த அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க யமதர்மராஜா, ஒரு 3 வருஷமாவது அதை தள்ளி போடுங்களேன்னு சொல்கிறார். அது தள்ளி போடலாம் முடியாது, இவ்வளோ நாளாக அனுபவிக்காமல் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு அவர் கேட்பார். இப்படித்தான் மனிதர்கள் இந்த இலக்கை நிர்ணயித்து இலக்கு முடிந்தவுடன் அடுத்த இலக்கு அடுத்த இலக்கு என்று சென்று கொண்டே இருக்கிறார்கள். மனதில் நிறைவு என்பதே வருவதில்லை. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவன் தேவையை நிறைவு செய்த பிறகு மனதின் தேவையில் இந்த இயற்கையை ரசித்தல் என்ற ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். வீடு கட்டி முடித்து விட்டார். அவர் கிரகப்பிரவேசம் செய்து உறவினர்களையெல்லாம் அழைத்து எல்லாமே செய்து விடுகிறார். அன்று நிறைவாக இருக்கிறது, நாம் ஒரு சொந்த வீடு கட்டிவிட்டோம் என்று நிறைவாக இருக்கிறது. ஆனால் 1 வருடம் கழித்து என்ன செய்கிறார்? இதை மாடி கட்ட வேண்டுமே என்று அது அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்கிறார். என் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு வீடு கட்டினா போதும்னு ஒரு நாள் சொன்னவர் இப்பொழுது மாடி கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்? நீங்கள் கட்டி முடித்த பிறகு அதனுடைய இலக்கு மாறுகிறது. அப்போ இது மாற்றம் அடையக்கூடாது. ஒரு இலக்கை நிர்ணயம் செய்தால் நீ ஆரம்பத்திலேயே ஒரு மாடியோடு சேர்ந்த வீடு கட்ட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துக்கொள். எந்த இலக்கு நிர்ணயம் செய்தாலும் அதன் பிறகு வரக்கூடியதெல்லாம் சமுதாயத்துக்கு ஈகியாக கொடுக்க வேண்டும், கொடுப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்து இலக்கினை நிர்ணயம் செய்தால் அது இலக்காக இருக்கும். ஆனால் இப்பொழுது எந்த அளவிலும் நிற்பதில்லை என்ற அளவுக்கு மனித மனம் சென்று விட்டது. அப்போ மனித மனம் நிறைவு என்பதையே அனுபவிப்பதே இல்லை, எப்பொழுதுமே குறையாகவே இவன் பார்க்கிறான். இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிலையாக இருக்கிறது. அப்போ இந்த உடலின் தேவையில் தான் பிரச்சனை இருக்கிறது. உடலின் தேவை என்ன? பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம். இது
எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? நமது உடல் உழைப்பு செய்ய முடியாமல் வயதிகத்தில் இருந்தாலும் அந்த காலத்து வரைக்குமாவது அதை நாம் வைத்திருக்க வேண்டும் என்ற அளவில் கூட இலக்கை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் அதாவது இப்போ நமது உண்மையான நிலையில் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த வயோதிகம் நமக்கு வந்த பொழுது நமது குழந்தைகள் நமது தேவையை நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதியாக இருக்கிறது. ஆனால் இன்று அந்த குழந்தைகளை நம்பி யாரும் வாழ முடிவதில்லை. அப்போ தன்னுடைய வருங்காலத்துக்கான தேவையை என்ற இலக்கை இவனே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது தள்ளப்பட்டு இருக்கிறான் சமுதாயத்தினுடைய நிலை. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மகனுக்கு பேரனுக்கு அது மட்டுமல்ல, சில பேர் பைத்தியம் போல் யாருக்கு என்று தெரியாமல் சேர்த்துக்கொண்டு 7 தலைமுறைக்கும் சேர்க்கின்றார். அதுக்கப்புறமும் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அரசியலில் இருப்பவர்கள் எல்லாம் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் மீண்டும் நான் மந்திரியாக வேண்டும். எதற்கு? இத்தனை கோடி சம்பாதிச்சாச்சு, 1000 கோடி சம்பாதிச்சிட்டோம், சரி அதை எப்படி சம்பாதிச்சோம்ங்கிறது தெரியாது, ரைட்டு பரவாயில்ல, இப்போ அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக தொண்டு செய்வேன் என்று சொல்லுகிறாரா என்று கேட்டால் இல்லை. அந்த 1000 கோடியில் ஒரு 100 கோடியை எடுத்து செலவு பண்ணி திரும்பவும் ஆட்சிக்கு வந்து மீண்டும் என்ன இன்னும் 2000 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், எல்லாருமே தனக்கு மேலே இருப்பவர்களையே பார்ப்பது. பார்த்து 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 அவர் போல் ஆக வேண்டும், அவர் போல் ஆக வேண்டும். சரி, அப்படி அவர் போல் என்று மேலே 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 சென்றால் அந்த முதல் நபர் வருகிறார் அல்லவா, உலக பணக்காரர்களில் முதல் நபர் வருகிறார் அல்லவா, அவர் நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமைதியாக அன்பாக ஆரோக்கியமாக இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. அவரும் நிறைவு பெறாத ஆசைகளோடு அவரும் சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் உலகில் முதலில் வந்து விட்டீர்களே, திருப்தி அடைய வேண்டியதானே என்று சொன்னால், நான் திருப்தி அடைந்து நின்றேன் என்று சொன்னால் இரண்டாவதாக இருப்பவர் முதலாவதாக மாறி என்னை இரண்டாவதுக்கு தள்ளி விடுவார் என்று பயந்து கொண்டுதான் இருக்கிறார். அங்கும் பயம். ஆக மனிதன் இப்பொழுது உண்மையான வாழ்க்கை வாழவில்லை என்பதுதான் தெரிகிறது. அப்ப ஒரு குறிக்கோளை நிர்ணயம் செய்தால் அந்த குறிக்கோளை அடைந்த பிறகு மனதின் தேவையை அவன் ரசித்தல் என்ற நிலையில் இந்த உலகை ரசிக்க வேண்டும். அதன் பிறகு உயிரின் தேவை என்ற அடிப்படையில் அவனது இறை உணர்வு என்ற பாதையில் மனிதன் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் மனிதனுடைய தேவைகள் என்பது இந்த உடல் தேவையில் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து இந்த உடலின் தேவைகள் 3ஐ நாம் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி எந்த அளவு குறிக்கோளில் அதை நிறுத்த வேண்டும் என்பதை ஒரு அளவீடு கொண்டு அதன்படி வாழ்ந்தால்தான் ஆன்மீகம் என்ற ஒரு பாதையிலே நாம் முன்னேறி செல்ல முடியும். அந்த அளவில் தேவைகள் 3 என்பது எல்லா சிந்தனைகளிலும் இந்த தேவைகள் 3 இல்லாத சிந்தனைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவைதான் முக்கியமான அங்கம் வகிக்கிறது. அதன் அடிப்படையில் தேவையை உணர்ந்து வாழ்வோம், ஆனந்தமாக வாழ்வோம், அமைதியாக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.